அவங்க எங்க வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, செயல்பாட்டு வரைவில் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையை வைக்கல, வாக்குகளை பெறுவதற்கான அந்த நுட்பமான அரசியலை செஞ்சுட்டு இருக்காங்க. புரியுங்களா? ஒண்ணு அவர்களோட வாக்கு தக்க வைப்பதற்காக பணத்தை செலவிடுவார்கள், இல்ல அதிகார போதையில இருக்கிற அந்த உச்சபட்ச அதிகாரத்தை செலவிடுவார்கள். மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான அடிப்படை வேலை செய்யறாங்க. அதற்கு நேர் எதிராக இருக்குன்றதுக்காக தான் அவர் இந்த விஜய் அவர் ஒரு கோட்பாட்டை நிறுவுறாரு. அது வெற்றி பெறுமா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனா நாம் தமிழ் கட்சியினுடைய கோட்பாட்டு வரைவில் ஒரு 36 லட்சம் வாக்குகளை பெற்று ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேபிள்ல இருக்கிறோம். மேலும் அதை பெருக்குவதற்கான வேலையில் தான் எங்கள் வரைவு திட்டம்லாம் அருமையா இருக்குது. எங்கள் திட்டத்துல எங்க ஆட்சி வரைவிலையோ எங்கள் செயல்பாட்டு வரைவிலையோ இப்ப நடந்து கொண்டு இருக்கிற கள போராட்ட மாநாடுகள்லயோ எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. கடலாம மாநாடாக இருந்தாலும் சரி, நீர் அந்த மாநாடே குறைதான் சொல்றாங்க. இதெல்லாம் இப்ப எதுக்கு தேவையில்லாத இல்ல. அதாவது நீர் இல்லாத எந்த ஒரு உலகம், நீரின்றி அமையாத உலகம், எந்த ஒரு உயிர்மையில் நீர் இல்லாமல் இருக்கிறது. கடல் என்பது ஆகப்பெரும். இப்ப நான் என்ன சொல்றேன், கச்சத்தீவு எங்க இருக்குது?